குழந்தை மனம் உள்ள ஒரு என்ன பார்த்தா பிச்சைக்கார மாதிரி தெரியுது உங்களுக்கு. என் தலைவன் பக்கத்துல உட்கார வச்சு அழகு பார்த்தவரு, கையில சாப்பாடு கொடுத்தவரு, அவரு கையால நான் வாங்கி சாப்பிட்டு இருக்கேன். கொஞ்சம் நஞ்சம் இல்ல. ஒரு விருதகிரி ஷூட்டிங்ல ஃபுல்லா போயிருந்தேன் நானு. எல்லாரும் சொல்லுவாங்க பழைய சாதம் பழைய கஞ்சி குடிப்பான்னு. நான் அந்த பாவி நேர்ல பார்த்த பாவி நானு. நான் வந்து கேப்டனை கூப்பிடுவோம், எல்லாரும் டிபன் பண்ணாங்களான்னு கேட்பாரு எடுத்த ஸ்பாட்லயே. உங்களுக்கு எல்லாம் தெரியாது, என் தலைவன் தங்கமானவரு. அந்த ஆண்டவன் பறிச்சுக்கிட்டானே என் ஆண்டவன். நாங்க கும்பிடுற தெய்வம் தெய்வம் இல்ல, கல்லுமா கல்லு தெய்வமா இருந்தா என் கேப்டனை காப்பாத்தி என் கேப்டனை காப்பாத்தி இருக்கோம். எல்லாத்தையும் சாப்பிட வச்சு அவரு சாப்பிடுவாரு. எல்லாரும் சாப்பிட்டாங்களா, யாரோட பாயிண்ட் முதல்னு கேட்பாரு. என் காதால கேட்டவன், என் கண்ணால பார்த்தவன். எல்லாரும் சாப்பிட விட்டுட்டு எல்லாம் மேக்கப் போட சொல்லுங்க, 2 நிமிஷம் வந்துருவாரு. அவரு சாப்பிடுறதுக்கு கூட டைம் இருக்காரு, போவாரு. அவர் யாருன்னு கேட்பாரு, உங்களுக்கு பதில் 2 பண்ணுவாரு. அவனும் மனுஷன் தானே. அந்த கேரக்டரை நான் பண்ணுவேன்னு நேச்சரா 2 போட்டு அவரு நேச்சரா போட்டு நடிச்சவரு என் தலைவரு. மனிதாபிமானம் கொண்டவர் என் தலைவரு. இப்போ கூட முடியாம வந்தாரு, பொதுக்குழுக்கு வந்தாரு. என் மனசுல யாரும் இல்ல, எங்க கேப்டன் மனசுல யாரும் இல்ல. ஒத்துமொத்த என் தம்பிமார்கள் தான் இருக்காங்கன்னு சொல்லுவாரு. ஒத்துமொட்ட என் தம்பிமார்கள் தான் என் மனசுல இருக்காரு. இந்த மக்களுக்கு நான் என்ன பண்ண போறேன், என்ன பண்ண போறேன், என்ன பண்ண போறேன்னு கேட்டவர். இந்த மக்களுக்கு நான் என்ன பண்ண போறேன்னு கேட்டவர். கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. நான் வந்து நான் கட்சியில இருக்கேம்மா. கேப்டன் எப்ப கட்சி ஆரம்பிக்கிறதோ அன்னையில இருந்து என் கேப்டன் கூட இருக்கேன். கடைசி மட்டும் என் கேப்டன் கூட இருக்கேன். யாரெல்லாம் வந்து துரோகம் செஞ்சுட்டு போனார்களோ, நாங்க வெறும் தொண்டனாக கடைசி மட்டும் தலைவர் கூட இருக்கணுன்றதுக்காக நாங்க இங்க இருந்துட்டே இருக்கோம். எங்களை தலைவர் போயிட்டா, இனிமே நான் எப்படி இருப்போமே தெரியல. தலைவர் இனிமே பார்க்க முடியுமா தெரியல. என் தலைவர் அவ்வளவு ஒரு ஐயா சொல்றதுக்கு என்ன இருக்கு. அவர் சட்டமன்ற இருட்டர படம் பார்த்தேன். அன்னையில இருந்து என் தலைவர் கூடவே நான் ஐக்கியமாயிட்டான். நான் ஒரு இலங்கை தமிழர். அங்க இருந்து 30 வருஷமே அங்க முதல் சட்டமன்ற இருட்டர பார்த்தேன். அதுக்கப்புறம் என் தலைவர் கூடவே இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தலைவர் இந்த கட்சியில இருந்து என் தலைவர் கூடவே நாங்க கூட இருக்கோம். தொண்டனாக இருந்துட்டு இருக்கோம். நாங்க யாரெல்லாம் வந்தாங்க பதவியா இது அனுபவிச்சுட்டு போயிட்டாங்க. ஆனா நாங்க மட்டும் கடைசி மட்டும் என் தொண்டை என் தலைவருக்கு கூடவே அவர் இருக்கும் வரைக்கும் நாங்க இருந்து கொண்டே இருக்கிறோம். இப்பயும் என் தலைவனை இனிமேல் நாங்க எப்ப பாப்போமே தெரியல. ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. என்னதுக்காக நான் சொல்றேம்மா, நாங்க கூடவே இருப்போம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.